ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசஸ் கேமிங் லேப்டாப் ஒன்று பிசிஹெச் மாற்ற வந்துருந்துச்சு. பிசிஹெச் மாற்றினதுக்கப்புறம் ஆன் ஆகலை, கொஞ்சம் காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கு. அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ரீடிங் வந்து 120 ஸ்டக் ஆகி நிற்கிது. என்னென்ன வோல்டேஜ் போர்டில் வந்துருக்கு செக் பண்ணால் 5 வோல்ட் வந்துருச்சு, 3.3 வோல்ட் வந்துருச்சு, 1.8 வோல்ட் வந்துருச்சு, வயர்ஸ் ஐசிக்கு சப்ளை வந்துருச்சு. ஐஓலேருந்து பிசிஹெச்க்கு வர வேண்டிய ரீசெட் சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காம்பனண்ட் மிஸ் ஆனனால ரீச் ஆகலை. அந்த கம்பேரட்டரை எடுத்திருக்காங்க, அதை வந்து டோனர் போர்டில் நம்ம எடுத்து அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். டோனர் போர்டில் எடுத்த கம்பேரட்டரை வந்து நம்மளுடைய போர்டில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோமாங்கிறத லென்ஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு ஃபேனை வச்சு கூல் பண்ணிடலாம். எக்ஸஸ் ஃப்ளக்ஸை ஐபியை வச்சு தரவாக க்ளீன் பண்ணிடலாம். போர்ட் க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா போர்ட் ஆன் ஆயிடுச்சு. ஹீட்ஸிங்கை நம்ம வச்சிடலாம் சிபியூக்கும் ஜிபியூக்கும். லேப்டாப்பை மறுபடியும் ஆன் பண்ணால் போர்டு வந்து ஆன் ஆகி டிஸ்பிளே அவுட்புட் வந்துருச்சு. போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் டிஸ்பிளே வந்துடும். இன்ட்ரெஸ்டிங் சிப் லெவல் வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.